ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு அவர் பண்ணின பிரசங்கத்தினுடைய பிரதான நோக்கம், அதனுடைய கோர் ஆஃப் த மெசேஜ், அதனுடைய மையப்பகுதி என்னன்னு கேட்டால், எல்லா இடத்திலும் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கும் பொழுது அவர் இவ்விதமாய் அறிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்வதனுடைய அர்த்தம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷம், அதை குறித்த அந்த நற்செய்தி அவர்களை நெருங்கி வரும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று அது பொருள்படுகிறது. அவர்கள் இந்த சுவிசேஷத்தை இதுவரை கேட்டதில்லை. ஒரு இடத்துல போய் நிற்கிறார் இயேசு, அந்த இடத்துல நின்று அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கலிலேயா கடற்கோரமாய் பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையே தான் சொன்னார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அற்பமாய் எண்ணினார்கள். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள், அந்த சுவிசேஷத்தை கனம் பண்ணினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணினார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பரிகாசம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் காலத்திலும் இதே பிரசங்கத்தை அவர்கள் பண்ணும் பொழுது அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லுகிறான்? ஆனால் எல்லோருக்கும் அவர்கள் பைத்தியக்காரனாய் தெரியவில்லை. ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இந்த சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்ப. அந்த சுவிசேஷம் ஒரு இடத்துல அறிவிக்கப்படும் பொழுது அந்த ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்களானால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதை புறந்தள்ளினார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயிராமல் அவர்கள் தள்ளிவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு இனத்தாருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக நாட்களிலே ஊழியம் செய்தவர்கள் ஒரு ட்ரம் செட்டையும் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் போவார்கள். ஒரு இடத்திலே போய் நின்று கொண்டு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சத்தம் போடுவார்கள். நிறைய பேர் பரியாசம் பண்ணுவார்கள், சிலர் வேடிக்கை பார்ப்பார்கள். ஒரு சின்ன கூட்டம். அந்த நாட்களிலே ஆம்பிளிஃபையர் மைக்கெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் சுற்றி நின்று கேட்பாங்க, என்ன சொல்றான். இவர் பிரசங்கம் பண்ணுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. இது யாருக்கு புரியும்? புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். கர்த்தர் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் இதைத்தான் மையப்படுத்தி இருந்தது. போகிற இடமெல்லாம் இதை சொன்னார். இந்த சுவிசேஷத்தை கேட்டுத்தான் அநேகர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாய் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்க. மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பிசாசினுடைய ஆளுகையை விட்டு தேவனிடத்திற்கும், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், பாவத்தை விட்டு பரிசுத்த ஜீவியத்துக்கும் திரும்புவதுதான் மனம் திரும்புதல். இதை திரும்ப விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் குருடாக்கி
மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி பார்க்க. என்னை கேட்கிற பிரியமானவர்களை, கேட்காதவர்கள், அதை சட்டை பண்ணாதவர்கள், அதை புறந்தள்ளுகிறவர்கள், ரிஜெக்ட் பண்ணுகிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள், அவர்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடியினால் இந்த சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் தெரியவில்லை, இது விசேஷமாய் தெரியவில்லை, அதனுடைய மேன்மை புரியவில்லை. முழுமையான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது இந்த சுவிசேஷம். ஒருவன் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனுடைய குடும்ப வாழ்க்கை மாறுகிறது, குடும்ப சூழ்நிலைகள் மாறுகிறது, அவனுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அடிமைத்தனத்தின் நுகம் அந்த நாளிலே அவனுக்கு முறிக்கப்படும். பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்படுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய அழைப்பை குறித்து கூறும் பொழுது, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தினின்று தேவனிடத்திற்கும் மனம் திரும்பும்படி அவருடைய மனக்கண்களை திறக்கும்படி நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த மனக்கண்கள் திறக்காத வரையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வார்த்தை, ஒரு வசனம், வேத வசனம் ஒரு மனுஷனை தொட்டுவிடும். அந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பவுல் சொல்லுகிற காரியத்தை கவனமாய் கவனிக்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லீதியாள் கவனமாய் இந்த சுவிசேஷத்தை கேட்டாள், கீழ்ப்பிடிந்தாள், மனம் திரும்பினாள். அதுதான் மனம் திரும்புதல். இதுவரை ஒரு டிராக்கில் போய்கிட்டு இருந்த மனுஷன் இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இதுதான் மனம் திரும்புகிறது. அவனுடைய பாதை மாறுகிறது. இதுதான் மனம் திரும்புதல். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி கிடக்கிற அந்த அடிக்ஷன், அடிமைத்தனம், ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியாது. ஒரு நேரத்தில் யோசிப்பார், நம்ம செய்யறதெல்லாம் தப்பாக இருக்கிறதே, இப்படி இருக்கே, இதை விட்டு இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், இந்த பழக்கத்திலிருந்து என்றைக்கு வெளியே வர முடியும், இப்படியெல்லாம் சில வேளைகளிலே யோசிப்பார். அடுத்த நிமிஷம் அந்த காரியம் மாறி போகும். அவரிருந்து அவரால் வெளியே வர முடியாது. ஏனென்றால் அதற்கு அவர் அடிமையாகிவிட்டார். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி அடிமைத்தனத்திலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்பாக. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்கும்படி நான் வந்தேன் என்று சொல்லி சொன்னார். ஒவ்வொரு இடத்திலும் இதே தான் பிரசங்கம் பண்ணினார். பாவிகளோடு போய் உட்கார்ந்தாரே, பாவிகளோடு சாப்பிடுதாரே, பாவிகள் கூடயே உட்கார்ந்திருக்காரே. பாவிகளோடு உட்கார்ந்து பாவம் செய்வதற்கல்ல, பாவிகளை மனம் திரும்பி தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக பாவிகளை தேடி சென்றார். இவரிடத்திலிருந்து அந்த சுவிசேஷம், அந்த பிரகாசமான அந்த ஒளி அவர்களிடத்திலே சென்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட பாவிகள் கூட்டத்தில் எந்த பாவியெல்லாம் சந்திச்சாரோ அந்த பாவியெல்லாம் இவரிடத்திலே மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதல், சுவிசேஷம் ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்கிறது. இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறது. இந்த சுவிசேஷம் கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்கிறது. எது மெய்யான ஒளி, எது மெய்யான வழி, இந்த உலகத்திலே தேவனை நெருங்கி சேருவதற்கு எது பாதை, தேவனை ஜனங்கள் தேடுகிறார்கள். தெய்வத்தை தேடி ஜனங்கள் பலவிதமாய் பாடுபடுகிறார்கள். தங்கள் சரீரத்தை வருத்தி கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு வேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது. ஆனால் எப்படி தேட வேண்டும் என்று தெரியவில்லை. கிலோமீட்டர் கணக்கா, மைல் கணக்கா நடந்து போகிறார்கள். தங்கள் உடம்புகளை உருவ குத்துகிறார்கள், காயப்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களை தாங்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் எளிதாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் கஷ்டமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க என்கிட்ட வந்துருங்க, அது போதும். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவனை நெருங்கி சேருவது கஷ்டமான காரியம் அல்ல, வேதனையான பாதை அல்ல. அது ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதையை இயேசு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதுதான் சுவிசேஷம். அப்போஸ்தலர்கள் காலத்திலே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், ஜனங்களுக்குள்ளே சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்பொழுது திரளான கூட்டத்தார் அவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொன்னான், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொன்னான். திட்டமும் தெளிவுமாய் வரையறுக்கப்பட்ட ஒரு காரியம் சுவிசேஷம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. The only one name, Jesus Christ. தைரியமாய் பேதுரு பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உலகத்திலே தேவன் ஒரு நாமத்தை கட்டளையிட்டார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்றி அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்ற ஒரு நியமம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. ஒரே ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மூலமாய் அன்றி ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்றி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை பேதுரு உறுதியாய் அந்த யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த செய்தியை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் உடனே மனம் திரும்பினார்கள். 3000 பேர் 4000 பேர் மனம் திரும்பினார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். திரளான ஜனங்கள் நாட்களிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் இதே ஊழியத்தை தான் செய்தார்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்திற்காக சென்று இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அனுப்பும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர்களை அனுப்பி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதல் வீதிகளிலே நின்று எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்று அனுப்பினார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது 2 பேராக ஆண்டவர் அவருடைய சீஷரை இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அவர்கள் கடந்து சென்று அநேக பட்டணங்களுக்கும் ஊர்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீங்கள் ஒரு பட்டணத்திலே பிரவேசிக்கும் பொழுது
பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று பிரசங்கம். உங்களுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அங்கே போஜனம் பண்ணி அந்த இடத்திலே தரித்திருங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை நிராகரித்து உங்களுக்கு எதிர்த்து நின்று அவர்கள் உங்களை பிரசங்கம் பண்ண கூடாமல் தடை செய்வார்கள். ஆனால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களிலே ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி உங்கள் பட்டணத்து தூசியை, எங்கள் கால்களில் படிந்த உங்கள் பட்டணத்தின் தூசியை நாங்கள் உதறி போடு. ஆயிலும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் இப்படி சொல்லி அவர்களை சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் அனுப்பினார். அவர்கள் ஒவ்வொரு பட்டணமாய் ஊர்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், ஜனங்கள் தேவனிடத்திலே ஜனங்களை திருப்பும்படியாய், அவர்கள் பிழைக்கும்படியாய், அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்களை தகுதி உண்டாகும்படியாக ஜனங்களை மனம் திரும்புவதற்காக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இதை சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. சில இடங்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் தடை செய்கிறார். அன்றைக்கும் அப்படித்தான் யூதர்களுடைய பட்டணத்திலே சில ஊர்களிலே அவர்களை பிரசங்கம் பண்ணவே விடலை. நீங்கள் உள்ளே வரக்கூடாது, இதை பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று எதிர்த்து நின்றார்கள். அப்படி யாராவது அந்த ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் நின்றால் உங்கள் கால்களிலே படிந்த தூசியை உதறி போட்டுவிட்டு வாருங்கள், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி சிஷ்யர்களிடத்தில் சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இவர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் அந்த பட்டணத்துக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக வருது. அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், அது அவர்களுடைய இஷ்டம். ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஒரு புதிய ஜீவியத்திற்குள்ளே அவர்கள் வருவார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய சாபங்கள் மாற்றப்படும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இன்றைக்கும் கடலோர கிராமங்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் 24 மணி நேரம் குடியில கடந்து அதிலிருந்து மீளவே முடியாமல் வருகிற ரூபா பணத்தை அவ்வளவும் குடிக்காகவே செலவழித்தவர்கள் உண்டு. அவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்ட பொழுது இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களை விடுதலை பண்ணினபடினாலே, அவர்கள் கவனமாய் காது கொடுத்து கேட்டு இந்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தபடினாலே, இப்பொழுது அவர்களிடத்தில் சொன்னால் அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலையாகி ஒரு நல்ல நிலையிலே அவர்கள் மனம் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு அவர்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமையிலே இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தினால் வந்த ஆசீர்வாதம், அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்பட்டது. வேற என்ன சொன்னாலும் அவன் விடமாட்டான். அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்கணும்னா, ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டுமானால் அது இந்த சுவிசேஷத்திற்குத்தான் அந்த வல்லமை உண்டே தவிர வேற எந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியாக பல ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுத்தவர்கள் இன்னும் குடித்து கொண்டு தான் இருக்கிறார். அது குடியாக இருக்கலாம், வேற எந்த அடிமைத்தனமாக எந்த விதமான பாவமாக இருக்கலாம். பாவ பழக்க வழக்கங்கள் அவைகளிலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் இந்த சுவிசேஷம் தான் அவர்களை விடுதலை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் 24 மணி நேரமும் கஞ்சா அடித்து கொண்டிருந்தார். போதையில இல்லாமல் ஒரு நேரமும் அவரை பார்க்க முடியாது. எந்த நேரமும் அவர் குடித்து கொண்டே இருப்பார், அந்த போதையிலேயே தான் இருப்பார். ஒரு காலம் வந்தது, அவர் சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தார். இந்த சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, உற்று கவனித்தார். இந்த சுவிசேஷம் அவருக்குள்ளே கிரியை செய்தது. எல்லா போதை பழக்கங்களும் அடியோடு மாற்றப்பட்டது. இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஆகையினாலே அந்த சுவிசேஷம் ஒரு இடத்துல அறிவிக்கப்படும் பொழுது அந்த சுவிசேஷம் பரலோக ராஜ்யம் அந்த ஊருக்கு அல்லது அந்த ஜனத்திற்கு அல்லது அந்த இனத்திற்கு அல்லது அந்த மனுஷனுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அந்த மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ சம்பந்தமே இல்லாமல் ஒருவர் வந்து சுவிசேஷம் சொல்றார். பரலோக ராஜ்யம் அந்த மனுஷனுக்கு சமீபமாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதான் அவருடைய இஷ்டம். ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்திய ஜீவனை இழந்து போவார். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை
கண்டடையுங்கள், அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள். கர்த்தர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் வரும்பொழுது உங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை பரலோக ராஜ்யத்தின் செய்தி, அந்த சுவிசேஷம் உங்களிடத்திலே வரும்பொழுது அதை பற்றி கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. அதை அல்ல தட்டினவர்கள் உண்டு, அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினவர்களும் உண்டு. ஒரு நாளிலே இந்த சுவிசேஷம் என்னை சந்தித்தது, என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டது. இந்த சுவிசேஷத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என்னை மாற்றினார், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார், அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினார். யோவான் 17:3 பார்க்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வேதம் திட்டமாய். ஒரே தேவன்தான், தேவன் ஒருவர்தான். தேவனையும் மனுஷனையும் கனெக்ட் பண்ணுகிற மத்தியஸ்தர், மீடியேட்டர், பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த ரெண்டு பேரையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். யார் தேவன் என்று அறிந்து கொள்கிறது, மெய்யான தேவன் யார் என்று அறிந்து கொள்வதும், அந்த தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒன்றாகிய மெய் தேவனாகிய இயேசுவையும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, தேவனையும் தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இதை தவிர ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று இயேசு திட்டமாய் போதித்தார். அவருடைய சீஷருக்கும் அதை சொல்லிதான் அனுப்பினார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சீஷர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய், கிருபாதார பலியாய் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த இரத்தம், இந்த பலி, இதன் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக முடியும், இதன் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்பட முடியும், இதன் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், அவருடைய சீஷர்களும் சொன்னார்கள். அப்ப இதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்படுகிறான், அதற்கு தகுதிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாற்றப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், கல்லறையிலே வைக்கப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார். அவருடைய 12 சீஷர்கள், அவரோடு இருந்தவர்கள் ஆணித்தரமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனுஷன் சொஸ்தமானான் என்று சொல்லி அற்புதம் அடைந்த, அற்புத சுகம் அடைந்த ஒரு மனுஷனை, 40 வருஷமாய் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, 40 வருடம் சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷன் துள்ளி குதித்து நடக்க வைத்த பொழுது அவர்கள் பிரமித்து நின்ற பொழுது சொன்னான், இதில் ஆச்சரியப்படாதீங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை பலப்படுத்தினது, இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவருடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருக்கிறவராய் உயிர் தெழுந்து விட்டேன் என்பதை உறுதிப்படுத்தினார். சீஷர்களுக்கு பல முறை தரிசனம் கொடுத்து அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அதை எப்படி நம்புவார்கள்? யூத ஜனங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடையாள அற்புதங்கள் மூலமாய் அந்த சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அடையாள அற்புதங்கள் மூலமாய் அந்த சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் பதில் பேச முடியவில்லை, அதற்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை.
காரணம் என்னவென்றால் அடையாள அற்புதங்கள், பிரமிக்கத்தக்க அடையாள அற்புதங்கள் அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீசர்களால் செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமான அற்புத அதிசயங்கள் சீஷர்கள் மூலமாய் நடந்தது. ஊமையன் பேசினான், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். அந்தந்த ஸ்பாட் டெலிவரன்ஸ், அந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடந்தது. இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அல்லது அந்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்பட்டது. அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது திரள் திரளான ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நாம் பார்த்ததில்லையே. இப்படி 40 வருஷம் சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் ஒரே ஜெபத்தில் கையை பிடிச்சு தூக்கணும்னு எழும்பிட்டானே, இயேசுவின் நாமத்திலே எழுந்திரு என்று சொன்னான். எழுந்திருச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? அப்பதான் சீஷர்கள் சொன்னாங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது என்று சொன்னார். அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்தார், உயிர்த்து எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் தைரியமாய் போதித்தார்கள். அதை உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் பல அடையாள அற்புதங்கள் மூலமாக இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப ஜனங்கள் மறுத்து பேச முடியவில்லை. ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார், நியாயாதிபதியாய் வருவார், இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருவார். அந்த நாளிலே அவரிடத்தில் இரக்கத்தை பார்க்க முடியாது. அந்த நாளிலே அவர் கிருபை உள்ளவராய் வரமாட்டார், நீதி உள்ள நியாயாதிபதியாய் இறங்கி வருவார். அன்றைக்கு தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கும். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவு என்று அர்ப்பணித்தவர்கள், அவர்களை அவர் தன்னுடனே சேர்த்துக் கொள்வார். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாத, அதற்கு பின்பு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமாய் வந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கேட்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டார்கள். வேண்டாம், சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். அது தேவையில்லாமலே போயிற்று. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த மேன்மை, அந்த சுவிசேஷத்தின் மகிமை அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்களும் ரட்சிக்கப்படாமல், மற்றவர்களும் ரட்சிக்கப்படாமல் பூட்டி போட்டார்கள். பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்களும் ரட்சிக்கப்படவில்லை, வேற யாரும் தப்பித்தவரி ரட்சிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார். இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த பொழுது எருசலேம் நகரத்திற்கு நேராய் கடந்து சென்றார் என்று பார். எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு இயேசு அழுதார். ஏன்னு கேட்டா, அந்த சுவிசேஷத்தை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் விரட்டினார்கள், எதிர்த்து நின்றார்கள், இவருக்கு எதிராய் கலகம் பண்ணினார்கள். அது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களை, அங்க அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லறிந்தார்கள், கொலை செய்தார்கள், அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதல்லாமல் போயிற்று என்று சொல்லி அந்த நகரத்தை பார்த்து அழுதார். ஏனென்று கேட்டால், இது நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புகள் அவருடைய கண்களுக்கு முன்பாய் வருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய பலத்த கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட வியாதியின் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்தது போல இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படியாய், தெய்வீக சுகம் உண்டாக்கும்படியாய் அடியான் ஜெபிக்கிறேன். அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து உம்முடைய ஜனங்கள் விடுதலையாகட்டும். பிசாசினுடைய பிடியிலிருந்து உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்வீராக.
பில்லி சூனியங்கள், ஏவல்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. அதிசயமான வாசல்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.